அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எண்ணம் போல் வாழ்க்கை. அதுல 2வது பகுதி. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தின டிஸ்கஷன். இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற வழியில நம்மளோட எண்ணங்கள் எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இன்னைக்கு நாள்ல எனக்கு ஆக்சுவலா யார நினைக்க தோணுதுன்னா, நம்மளோட அ முன்னாள் அ ஜனாதிபதி நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எதனால அப்டின்னா, அவரு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு, "கனவு காணுங்கள்" அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப நாளா வந்து அந்த கனவு காணுங்கள் க்கான அர்த்தம் வந்து தெளிவாகல. எத பத்தின கனவுகள் அவர் காண சொல்றாரு? கனவுகள் கண்டா என்ன நடந்துற போகுது? அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே அதுக்கான உள்ள அர்த்தம் ரொம்ப பெரியது. அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட எண்ணங்களுக்கு இருக்கிற சக்தி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவரு வந்து ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு, "கனவு காணுங்கள்" அப்படின்னு சொல்லி. கனவு காணுங்கள் அப்படின்னா என்ன? கனவு காணுங்கள் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் அப்படின்ற பத்தின கனவுகள். அதாவது அவரு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட தான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கான இடத்தையும் அவர் புடிச்சிருந்தாரு. அவரோட கனவுகள் அதையும் தாண்டி பெருசா இருந்துச்சு. அதனால தான் நம்மளோட நாட்டோட ஜனாதிபதியாவும் ஆனாரு. நம்ம மனசுலயும் இடம் பிடிச்சாரு. அதே மாதிரி தான் நாமளும் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நாம ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா, அதுக்கான கனவுகள் கண்டிப்பா முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்கூட்டி வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றோம். அது முடிவு பண்ணதுமே முதல்ல நாம என்ன நினைப்போம்? சரி எந்த மாதிரி ஸ்கூட்டி வாங்கலாம்? அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஓடும். ஸோ, அதுக்கான பட்ஜெட் அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும், அதுவரைக்கும் உங்க கண்ல படாத ஸ்கூட்டீஸ் வந்து உங்க கண்ல பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்கூட்டீஸ் உங்க கண்ல பட, அதுக்கான ஆசைகள் வந்து உங்க மனசுக்குள்ள ஊறி போகும். இது எப்படின்னு தெரியல. இட் மைட் பி எ மேஜிக். கண்டிப்பா நீங்க அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள வந்து அது சேரும். இன்னொரு விதத்துல எடுத்துக்கலாம். அத பத்தின நெனப்புகள் நீங்க ஜாஸ்தி செய்ய, அத பத்தின தேடல்கள் ஜாஸ்தி இருக்க, அது உங்கள தேடிட்டு இருக்கும். கண்டிப்பா அது வந்து உங்கள சேரும். இன்கேஸ் நீங்க வந்து வேண்டாம், அந்த ஸ்கூட்டி என்னால வாங்க முடியுமா? அப்படின்ற ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஸ்கூட்டி உங்கள வந்து சேராது. ஏன்னா எங்க எண்ணங்களுக்கு இருக்கிற வலு அவ்ளோ ஜாஸ்தி. ஸோ அதனால உங்களோட எண்ணங்கள பாசிட்டிவாவே வச்சுட்டுருங்க. எத நீங்க அ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அடையணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா, அத பத்தின எண்ணங்கள வந்து ஜாஸ்தி உங்க மனசுக்குள்ள எடுத்துக்கங்க. வணக்கம். நம்மளோட அடுத்த வீடியோல இத பத்தின விரிவான விஷயங்கள பார்ப்போம்.